கீர்த்தி, ஆ, இவன் தான் என் ஃப்ரெண்டு ஆ, ம். ரவிகாந்த். ஃப்ரெண்டு. ஆல்ரெடி இவனை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. ஓ, அவர்தானே இது? வாங்க, உள்ள வாங்க. வாடா, உள்ள வாடா. உட்கார்றா. ம். அப்புறம் ம். டேய் ரிலாக்ஸா உட்கார்றா. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் உள்ள போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ, நான் காஃபி டீ எல்லாம் குடிக்க மாட்டேங்க. வேற ஏதாவது இருக்கா? உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஓகேவா? ஓகேங்க. சரி, நான் போய் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன். சரி போ. டேய் ஆபீஸ்ல புது மேனேஜரால ரொம்ப டார்ச்சரா இருக்குடா. உண்மைதான்டா. போன தடவை மீட்டிங் கூப்பிட்டு சாவடிச்சிட்டான் அந்த ஆளு. ம். இந்தாங்க கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க. ம். நீங்களும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கடா. இந்தா. ரொம்ப நல்லா இருக்குங்க. வீட்டுக்கு வராதவங்க வந்திருக்கீங்க. நான் சிக்கன் பிரியாணி பண்ணிருக்கேன். நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு தான் போறீங்க. ஆமாடா மச்சான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்க. கண்டிப்பா நீ சாப்பிட்டு தான் போற. இன்னைக்கு நான் உங்க வீட்ல பிரியாணி சாப்பிடணும்னு எழுதி வச்சிருக்க போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஓகேங்க. ம். என்னடா, உன் ஒய்ஃப் பிரியாணி அவ்வளவு நல்லா பண்ணுவாங்களா? ஆமாடா. ரொம்ப நல்லா பண்ணுவா. ஆனா ஒரு தடவை சாப்பிட்ட போய் சேர வேண்டியதுதான். என்னடா இப்படி எல்லாம் சொல்ற? இப்ப சாப்பிடலாமா வேண்டாமா? வா தைரியமா சாப்பிடுறா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ உயிரோட இருந்தானே நல்லா இருக்கலையான்னு நீயே சொல்லு. எந்திரிச்சு வா. வாடா. இப்படி வந்து மாட்டிக்கிட்டே. வாங்க உட்காருங்க. ம். வாடா வந்து உட்கார். வைக்கவா? முதல்ல அவனுக்கு வை. நீங்க வருவீங்கன்னு சொன்னோனே நான் பிரியாணி பண்ணிட்டேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓ, அப்படியா? இது ப்ரீ பிளானா? ம். வாவ்! செம்மையா இருக்குங்க. என் லைஃப்ல இப்படி ஒரு பிரியாணி சாப்பிட்டதே இல்லங்க. செம்மையா இருக்கு. எக்ஸலன்ட். இந்த மாதிரி பிரியாணி பண்றதுக்குலாம் சில பேரால தான் முடியுங்க. அதுல நீங்களும் ஒரு ஆளு. நீங்க உண்மையிலேயே கிரேட்டுங்க. செம்மையா பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ்ங்க. ம், ம். என்னங்க? ம். நீங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆ நல்லதா இருக்கு. ம். டேய், உனக்காக உன் ஒய்ஃப் எவ்வளவு டேஸ்டா பிரியாணி பண்ணிருக்காங்க. நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டியாடா? டேய் சொல்றதுனால மட்டும் என்ன போகுது? எப்படி இருந்தாலும் தின்ன வேண்டியதுதான். அது இல்லடா. அவங்க நமக்காக சமைச்சு போடுறப்போ நல்லா இருக்குன்னு சொன்னா அவங்கள என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும்டா. ம். எதுவுமே சொல்லனா அவங்க மனசு உடைஞ்சிரும்டா. வாயை திறந்து பாராட்டினா என்ன குறைஞ்சிருவியா? ஏதாவது சொல்லலாம்ல. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. தினமும் இவர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாரான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனா ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது. வருவாரு, தின்னுவாரு, போய்கிட்டே இருப்பாரு. ஆரம்பிச்சுட்டா இவ புராணத்தை. நானே எப்படி இருக்குன்னு கேட்டா கூட அப்படின்னு தான் சொல்லுவாருங்க. என்னங்க, கொஞ்சம் உங்க ஃப்ரெண்ட பார்த்து கத்துக்கோங்க. ஏய் சாரி டி. இனிமே நீ சமைச்சதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அது எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா சொல்றேன். சரியா? சரி, இன்னைக்கு பிரியாணி எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு. ம். ம்.